மக்களின் வரிப்பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். இப்போ எம்எல்ஏ கார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எம்எல்ஏன்னு சொன்னாலே 1,50,000 ரூபா சம்பளம் தராங்க மாதத்துக்கு. அதுபோக இதரப்படிகள் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்ச ரூபா வருதுங்க அவங்களுக்கு சம்பளம். இவங்களுக்கு இப்போ காருங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படியே அவங்க கொடுக்குறதா இருந்தால் யார் கேட்டாங்களோ அந்த எம்எல்ஏ அவங்க மக்கள் நல பணி செய்யணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதனால் அந்த கேட்ட எம்எல்ஏக்கு மட்டும் கொடுக்கலாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிறது அரசாங்கத்துக்கு வீண் செலவு. மக்களுடைய வரிப்பணம் அனாவசியமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் முதலமைச்சர் பண்ணுறது எல்லாமே அதில் எனக்கு ஓகே தான், எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பொசிஷனில் கொஞ்சம் ஃபண்டு ஃபினான்சியலாக கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்டு கம்மியாக பத்துறதில்ல. ஸோ இந்த சூழ்நிலையில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண ஃபினான்சியலாக கொஞ்சம் சரி பண்ணினதுக்கப்புறமா அதை கொண்டு வந்தால் நடைமுறைக்கு வந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும். இன்றைக்கி பண பற்றாக்குறை இருக்கும்போது இது இன்றைக்கி அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காருன்னு கொடுத்தா அதுக்கு ஒரு டிரைவர் கொடுப்போம், அப்புறம் பெட்ரோல் அலவன்சஸ் வரைக்கும் வரும். ஸோ இன்றைக்கி அது இப்போதைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சொல்லியிருக்கீங்க, சிலிண்டர் இப்போ வரைக்கும் வரல. அப்புறம் விவசாயி பயிர் கடன் முழுமையாக யாருக்கும் கொடுக்கல. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரோடுகளாம் அதிகம் ஏரியாவில் சரியில்லை, தண்ணி குடிக்கிற தண்ணியும் சரியாக கிடைக்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க போவாங்க வருவாங்க, ஒரு டிரைவருக்கு ஒரு சம்பளம், அப்புறம் அதுபோக எம்எல்ஏக்கு ஒரு சம்பளம், இவ்வளோ இருக்குது. கார் கொடுக்குறதெல்லாம் தேவையில்லாது தான். ஏன்னா ஏகப்பட்ட சம்பாதிக்கிறாங்க. இதில் எதுக்கு அவங்களுக்கு கார் இல்லாமலாம் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா எம்எல்ஏக்கும் கார் இருக்குது. கவர்மெண்ட்டு தேவையில்லாமல் கார் கொடுக்குறது வேஸ்ட்டு தான். மக்கள் வரிப்பணம் தான் வேஸ்ட்டாக போகுது. அதனால் நியாயமான முறையில் கார் கொடுக்காம அதை அவாய்ட் பண்ணுறது என்னுடைய வேண்டுகோள். இல்லை எந்த எம்எல்ஏ வீட்டில் கார் இல்லாமல் இருக்குது? அவங்க ஓன் கார் யூஸ் பண்ணிக்கலாம்ல. சம்பளம் வாங்குறாங்கல்ல, 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்ல. படி வேறு வாங்குறாங்க, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. 5 வருஷத்துக்கு எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் இருக்காங்கல்ல, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. மக்கள் சேவை செய்ய தானே வந்திருக்காங்க. அப்புறம் எது காரு? அது இந்த முறை முதல் முறையாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வசதி மிகுந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வறுமை கோட்டில் உள்ளவங்க, கார் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க, இந்த விசி காலம்லாம் அவர் ஜோதிமணிலாம் அடிப்படையில் ரொம்ப கீழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அது அத்தியாவசியமான ஒன்று தான், அதில் தவறு இல்லை. ஏன்னா அவங்க போய் மக்களில் சந்தித்து நேர காலத்தில் போய் தொகுதியில் பார்க்கணும்ல, அதுக்காக கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான், அதை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது எப்படி வரவேற்க முடியும்? எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணுன்னா தமிழ்நாட்டினுடைய வருவாயில் பாதி அவங்களுக்கே போயிடும்ல. அப்புறம் பெட்ரோல் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்கல்ல. இது எப்படி வரவேற்க முடியும்? வரவேற்க முடியாது. ஒரு எம்எல்ஏ எல்லா தோதும் அது இருந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும். இப்போ எங்கள் மாதிரி சாதாரண ஆக முடியாது. அதான் வரும். அப்போ ஆக முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்படி செலவினங்கள், ஒரு கட்சி வருது ஆட்சிக்கு வருது, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி போனாக்க எப்படி பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக நம்ம வர முடியும்? இது சரியில்லாத தேவையில்லாத தான் நான் சொல்லுவேன். எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க? உங்களால் முடிஞ்சது காரு அனாவசியம் தேவைப்படும், எங்கேனா போகலாம், டிரைவர், அதுக்கு மேலே தேவையில்லை. இது அனாவசியம் தான் சொல்லுவேன் நான் இவ்வளோ நாள் எல்லா எம்எல்ஏட்டையும் கார் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. எம்எல்ஏ ஆனோனே தான் தெரியும். இப்போ எம்எல்ஏவுக்கு சட்டசபையில் பேசும்போது ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, நான் தினம் ட்ரெயினில் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் சட்டசபைக்கு வருவேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அதுக்கான ஒரு மரியாதை இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அதனால் கார் கொடுக்குறது, எல்லா எம்எல்ஏவும் கார் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயந்தான். வெஹிக்கிளுக்கு மற்றபடி வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஏதாவது வேறு அதுக்கு வேலை பார்க்குறதுக்கான காசுகள் வேணும் அப்படின்னும் போது அதுவும் நல்ல திட்டமாக தான் பார்க்குறோம். இதை அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு காரு பண வசதியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லதுக்கல்ல. இது ஏற்றுக்கிற முடியாது. இப்போ சார் அறிவிச்சிருக்காங்க, முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. அது இந்த தமிழ்நாட்டில் ஏழைப்பாளையம் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இது கொடுக்கலாம். இவங்க எம்எல்ஏவுக்கு நிதி அது இது எவ்வளோதான் இருக்குது. இவங்களுக்கு கொடுத்தா ஒரு கவர்மெண்ட்டை ஒரு நல்லா நினைப்பாங்க. இருக்கிறவனுக்கு கொடுக்காத இல்லாதவனுக்கு கொடுக்கறதே ஒன்று நல்லது. இதே என்னுடைய கருத்து.